சர்தார் 2 படத்தோட ஷூட்டிங்கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று சர்தார் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸ்டெண்ட் மாஸ்டர் ஒருத்தர் உயிரிழந்த விஷயம் பலரையும் பரபரப்பில் ஆழ்த்தியிருந்தது. இந்த நிலையில் உயிரிழந்த ஸ்டெண்ட் மாஸ்டரோட வீட்டுக்கு கார்த்தி அவர்கள் அவரோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறதுக்காக போயிருக்காரு. மேலும் அவரோட இறுதி சடங்குலையும் அவர் கலந்துட்டுருக்காரு. PS மித்ரன் டைரக்ஷனில் கார்த்தி நடிப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு வெளியான படம் தான் சர்தார். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போது பார்ட் 2க்கான ஒர்க் செம பிஸியாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சர்தார் படத்தோட பார்ட் 2க்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் நேற்று கார்த்திக் அவர்களோட ஸ்டென்ட் போர்ஷனை ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. கார்த்திக் பதிலாக டூப்போட தான் ஸ்டென்ட் மாஸ்டர் அவர்கள் நடித்து காட்டியிருக்காரு. இதில் எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களோ இல்லாமல் அவர் நடித்து காட்டினால தான் அவர் கீழே விழுந்திருக்காரு. 20 அடி தூரத்துலேருந்து கீழே விழுந்ததால் அவரோட நுரையீரலில் காயம் ஏற்பட்டு ரத்த கசிவாகி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன கொஞ்ச நேரத்திலே இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. அதை தொடர்ந்து இப்போது இறந்து போன ஸ்டென்ட் மாஸ்டருக்கு அவரோட வீட்டில் இறுதி சடங்கு நடந்திருக்கு. மேலும் இறந்து போன ஸ்டென்ட் மாஸ்டரான ஏழுமலை அவர்களோட உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கார்த்தி அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையோட உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு குடும்பத்தை சேர்ந்த பலருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வராரு.